நம்மள்ல ஒருத்தர் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரு. கடனை திரும்ப செலுத்துறதுக்கு முன்னாடியே அவர் பாதியிலேயே இறந்துட்டாரு அப்படின்னா, அந்த கடனை யார் செலுத்தணும்? இல்ல அந்த வங்கிகள் எப்படி இவங்க ஃபேமிலிய வந்து அணுகுவாங்க? எந்த மாரி ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதே விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இல்ல வந்துட்டு அன்செக்யூர்ட் லோன் வாங்குனவங்க, பர்சனல் லோன் வாங்குனவங்க, அந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவரு பாதியில இறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே அடமானம் வச்சு வாங்கின கடன்கள் கிடையவே கிடையாது. இத வந்துட்டு சட்ட ரீதியா வாரிசு இல்ல குடும்பத்துக்கிட்ட வந்துட்டு இவங்க போய் எந்த ஒரு என்னோட லாஸுக்கு வந்துட்டு நீங்க காம்பன்சேஷன் குடுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எதுவுமே இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் தான். இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.